இந்த முருகன் தரும் அதிர்ஷ்டத்தை இன்று நீ தொலைத்து விடாதே. என் பிள்ளையே, நான் சவால் விட்டே சொல்கிறேன். நீ என்னை அப்பன் என்று நினைத்துவிட்டு சர்வத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விட்ட பிறகு நான் உன் வெற்றியை தராமல் இருப்பேனாம்? இதோ நீ என்னிடம் கிள்ளி கிடைத்தால் போதும் அப்பனே முருகா என்று கேட்டாய். ஆனால் இந்த அப்பனின் கடைக்கண் பார்வைக்கே இவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறதா என்று சொல்கின்ற அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன். நீ போதும் போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு உன் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அள்ளித்தர வந்திருக்கும் போது நீ யாருமே இல்லை என்று கலங்காதே. நீ என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டாய் அல்லவா? அப்பனே முருகான், நான் உன்னிடத்தில் தான் இருக்கின்றேனா? நீ என் அருகில் தான் நின்று கொண்டு இருக்கின்றாயாம்? என் மனதிற்குள் தான் இருக்கின்றாயா? என்னை ஒதுக்கி வைத்து விட்டாயே. இந்த ஒரு விஷயத்தில் நான் தூரமாக நின்று கொண்டு இருக்கின்றேனே. என்னை பிள்ளை என்று நினைக்கின்றாயா என்று கேட்கின்றாய். நீ கேட்கின்ற கேள்விக்கு நான் ஒரு நாள் கூட அங்கு உன்னை தாமதிக்க வைக்கப் போவதில்லை. இதை கேட்டு முடிக்கும் இந்த நிமிடத்திலே உன் அப்பன் நான் தான் என்று நிரூபிக்க வந்திருக்கின்றேன். இந்த அப்பனின் பெயர் கொண்ட ஒருவர் இந்த அப்பனின் உத்தரவோடு உன்னை தேடி வந்து உனக்கான உதவியை செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றார். இவரின் மூலமாக உன் வெற்றியை, உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நடத்துவதற்கு இந்த முருகனை வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்கும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ அவர்களே இனி உனக்காக காத்திருக்கும் நிலையை உருவாக்குவதுதானே நான் உனக்கு தரும் வெற்றியாக இருக்கப் போகிறது. என் பிள்ளையே, ஒரே ஒரு ஆசைதான். என்ன கேட்கின்றாய் நீ என்னிடத்தில்? அப்பனே முருகா, நான் உன்னிடம் பொன்னையும் கேட்கவில்லை, பொருளையும் கேட்கவில்லை, ஆடம்பர வசதியும் கேட்கவில்லை. அது வேண்டும் இது வேண்டும் என்று பார்ப்பதற்கும் ஆசைப்பட்டதில்லை. நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான உணவு, இந்த போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு எனக்கு மகிழ்ச்சி மட்டும் போதும் அப்பனே என்று நீ நினைக்கின்றாய். என் வீட்டிலும் ஒரு நல்லது நடக்காதா? எனக்கும் ஒரு சுபகாரியம் அரங்கேறாதா? மற்றவர்கள் குறை சொல்கின்ற அளவுக்கு என்னை வைத்து விட்டாயே. நான் என் அப்பனிடம், அதாவது உன்னிடம் கேள்வி கேட்கின்ற தருணத்தை நீ வைத்து விட்டாயே என்று என்னிடம் கண்கலங்கி கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன்னையென்று எனக்கு வேறு யார் அப்பனே என்று என்னையே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் தங்கமே, இதோ உன் வாழ்க்கையை அடுத்தடுத்த விஷயத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு இந்த அப்பன் முருகன் நான் வந்து இருக்கும் போது உன் மனதில் நீ எதை நினைத்தும் தளர்ந்து கொண்டு இருக்காதே. உன் கடினமான வேலையிலும் உன் மீது இருக்கின்ற நம்பிக்கை மட்டும் போதும் அப்பனே முருகா என்று நீ என் மீது பிரார்த்தனையை மட்டும் வைத்து கொண்டு இரு. நான் அதை தர வேண்டும் இதை தர வேண்டும் என்று சொல்வதில்லை. மனமுருகி முருகா என்று சொல்லும் அந்த ஒரு வார்த்தைக்கே நான் உன்னிடத்தில் அடிமையாகிவிட்டேன். நீ என் மீது கொண்ட பக்திக்கும் சிரத்தைக்கும் உன் வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருப்பேனாம்? என் பிள்ளைகள் கேட்டதே கேட்டபடி கொடுப்பதற்கு இந்த முருகனை வந்திருக்கும் போது என்னால் முடியாது என்று நான் ஒரு பொழுதும் சொல்வதே கிடையாது. இதோ எனக்கான விஷயம் இப்பொழுது நடக்குமா அப்பொழுது நடக்குமா என்று நீ சந்தேகித்து கொண்டிருந்த வேளையிலே உன் வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் நீ எதற்காக தங்க பிள்ளையே அழுது கொண்டு இருக்கின்றாய்? உன் அருமை புரியாதவர்களுக்கும் உன் அன்பை புரியாதவர்களுக்கும் நீ ஏன் தங்கமே உன்னை மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டிருக்கின்றாய்? இதோ உன்னை கும்பிட கும்பிட எனக்கு வேதனையும் சோதனையும் வருகிறதே முருகா என்று சொல்கின்றாய். இதோ உன் சோதனை காலமும் வேதனை காலமும் இத்தோடு முடிந்துவிட்டது. நீ என் பக்கம் இருக்கின்றாய் என்பதை நிரூபிப்பதற்குத்தான் இந்த சிறிய அளவின் பாரம் உன்னிடத்தில் வந்திருக்கின்றது. எதற்காக தெரியுமா? நீ எவ்வளவு கஷ்டத்திலும் என்னை நினைக்கின்றாயா? முருகா என்று அப்பனே என்று அழைக்கின்றாயா என்பதற்காகத்தான் இந்த குகனை உன்னிடத்தில் இந்த சோதனையை வைத்தேன். அதிலும் நீ வென்று விட்டாய். எப்படி தெரியுமா? நீ என்ன வேண்டுமான
எதுவானாலும் செய்துவிட்டு போ அப்பனே, ஆனால் நான் உன்னிடத்தில் தான் இருப்பேன் என்று ஒற்றை வார்த்தையில் என் நம்பிக்கையை நீ பெற்றுவிட்டாய். அப்படி இருக்கும்போது உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு எப்படி வரும்? என் பிள்ளைகள் அவர்களின் வாழ்க்கையை முழுவதுமாக சரணாகதி அடைந்துவிட்ட பிறகும் நான் உன்னிடத்தில் இருந்து விலகுவதே கிடையாது. சரணாகதி என்று உடனே வெறும் வெற்று வார்த்தைக்காக சொன்னது என்று நினைக்க வேண்டாம். உன் ஆத்மாத்ம உணர்வில் சதா நேரமும் முருகா முருகா என்று என்னை அழைத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தையும் உனக்கு வேண்டிய தருணத்தில் உதவியும் தருவதற்காகத்தான் இந்த முருகன் பெயர் கொண்ட ஒருவரை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். இதோ என் பெயர் கொண்ட ஒருவரை உன்னை தேடி வந்திருக்கும் சூழலை உருவாக்கி இருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனமழுது உருண்டு கொண்டு இருக்கின்றாய்? உருண்டோடிய காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. நீ காத்திருந்த காலங்கள் எல்லாம் கடந்து விட்டது. இனி காலம் கனிந்து விட்டது. வெற்றி கனியை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. நீ உன் வாழ்வை ரசிக்க தொடங்கிவிட்டாய். அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு தருணத்திற்காக என் பிள்ளைகள் காத்திருக்கும் போது அந்த தருணத்தையே உனதாக்க மாற்றுவதற்கு இந்த முருகனை நான் உன்னிடத்தில் வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்த வேண்டாம். வருவது எல்லாம் வந்துவிட்டு போகட்டும். நீ எந்த ஒன்றை எனக்கானதாக பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அதை நான் தருவதற்கு உனக்கு நல்ல நேரத்தை விதித்துவிட்டுத்தான் வந்திருக்கின்றேன். உன்னால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றும் கிடையவே கிடையாது. நீச்சலடிக்க தெரிந்தவருக்கு குளம் எவ்வளவு ஆழம் என்பதை பற்றி அறிய தேவையில்லை. அதுபோலத்தான் வாழ்க்கையின் பிரச்சனைகளை ரசிப்பவனுக்கும் பிரச்சனை எவ்வளவு கடினமானது, எவ்வளவு கவலையும் சோதனையும் நமக்கு கொடுக்க போகிறது என்பதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் என் அப்பன் முருகன் பார்த்து கொள்வான் என்று நீ ஒற்றை நம்பிக்கையை என்னிடத்தில் வைத்திருக்கும் போது ஜெயிப்பது நீயாக இருக்க போகும்போது நீ எதற்காக தங்கமே மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? ஒவ்வொரு நிமிடமும் நிதானம் தவறாமல் தடுமாற்றமின்றி உறுதியோடு என் மீது நம்பிக்கையோடு என் வார்த்தையில் மீது நம்பிக்கையோடு நீ தீர்க்கமாகவே இரு. உன் வேகத்தினாலும் தடுமாற்றத்தினாலும் எதையுமே அங்கு கற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அந்த வேகத்தை விவேகத்தோடு செயல்படுத்தி கொண்டே இரு. நிச்சயம் நான் உனக்கான செயலை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். வேண்டியதற்கு கவனத்தை செலுத்து. வேண்டாதது தானாகவே அங்கு உன்னை விட்டு அகன்றிவிடும். முயற்சி செய்யாதவனுக்கு முதுகெலும்பு கூட வளையாது. விடாமல் முயற்சி செய்பவருக்குத்தானே அந்த பாறாங்கள் கூட வளைந்து கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அந்த தோல்வியை தோற்று போகின்ற அளவுக்கு உன் பயணத்தை நீ தொடங்கி கொண்டே இரு. ஒரு சிலவற்றை நீ ஆழமாக அலசி ஆராய்ந்து உனக்கான பாடத்தை அங்கு இழந்து விடுவோமோ என்று நினைக்க வேண்டாம். எதை பற்றியும் அதிகமாக யோசித்து கொண்டு இருக்காதே. எதை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ பெறுவதற்கான நிலையை உருவாக்கிக்கொள். கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடத்தில் தான் உள்ளது. நிரந்தரமாக்கினால் நீ நோயாளியாகவே மாறிவிடுவாய். தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலியாக மாறிவிடுவாய். எது உன்னிடத்தில் உனக்கானது வர வேண்டும் என்பதை மட்டும் நீ தெளிவுபடுத்திக்கொள். தவம் இருந்தாலும் கிடைக்காத வரத்தை தான் இந்த முருகன் உனக்கு அதிர்ஷ்டத்தோடு தேடி தர வந்து இருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என்றுதான் சொல்கிறேன். உன் வெற்றிக்கான வழி எது தெரியுமா? உன் துணிச்சலான முடிவுதான், உன் துணிச்சலான தைரியம்தான். அந்த தைரியமான முடிவாகவும் அந்த தைரியமான வெற்றியாகவும் நானே தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். உயரத்தில் இருக்கின்றோம் என்று உன்னை பார்த்து சில பேர் ஆடிவிட்டு போய்விட்டார்கள். ஆடுவோர் ஆட்டமெல்லாம் அங்கு ஆடிவிட்டு போகட்டும். உன் முருகன் உன் கரத்தை பற்றி இருக்கும் போது உன்னை தரம் தாழ்த்தி விட்டு விடுவேனா என தவறி விழ நேர்ந்தால் கூட இந்த அப்பனின் கைகளில் தான் நீ விழப்போகிறாய் என்பதை மட்டும் நீ மறுத்து விடாதே. என் பிள்ளையே, உனக்கான பாதிப்பு இங்கு அதிகமாகி விடுமோ என்று நினைக்க வேண்டாம். நீ இங்கு இருப்பது யாருடைய மடிவில்? இந்த அப்பனுடைய மடியில். அப்படி இருக்கும் போது என் பிள்ளையே, உனக்கான வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் உன் மனம் நீ தளர்ந்து கொண்டு இருக்காதே. நீ
எதை எப்படி சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் மிக மிக உறுதியாக இரு. உன் துன்பங்களில் இருந்து உனக்கு விடுதலை கிடைக்க நான் ஏதாவது ஒரு வழியை அங்கு தொடங்கி கொண்டுதான் இருக்கின்றேன். இதோ கேட்டு முடிக்கும் தருணமே உனக்கான பதில் கிடைக்கும் நேரமும் வந்து விட்டது. என் தங்கமே, உன் மனம் எதையும் நம்ப மறுக்கிறது. இந்த முருகனை மட்டும் நீ நம்பிக்கை கொள். வெற்றி உனதாக்கிக் கொள்வதற்கு இந்த அப்பனை உன்னை நேரில் வந்து உனக்கான உதவியை செய்வேன். நீ வெற்றி பெறுவாய். யாம் இருக்க பயமேன்.